ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு செய்ய போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சட்டியில மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, அப்புறம் மல்லிப்பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு, அப்புறம் மகாராஜா புளிக்குழம்பு பொடி கொஞ்சம் சேர்த்தா மீன் குழம்பு சூப்பரா இருக்கும். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம், அதையும் அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் புளி கரைச்சி வச்சதையும் அந்த மசாலாவில் ஊற்றி மசாலா ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக வரக்கூடிய மசாலா. அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த மீனை ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியாகவும் குழம்புல போடுறதுக்கு தனியாகவும் ஃபர்ஸ்ட் பிரித்து வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டாதான் நம்ம எதை குழம்புல போடலாம், எதை ஃப்ரை பண்ணலாம் கன்ஃபியூஷன் இல்லாமல் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம மீன் குழம்புக்கு தேவையான மசாலா, வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுப்பை பற்ற வச்சு மீன் குழம்பு வைக்கிற பாத்திரத்தை அதில் வச்சாச்சு. கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கடுகை போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதுக்கு நம்ம வெந்தயம் சேர்க்கணும். மீன் குழம்புக்கு வெந்தயம் தான் நல்லா இருக்கும். அப்புறம் வெந்தயத்தையும் சேர்த்து அது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு பொடி வெங்காயம் தான் சேர்த்துக்கணும். பொடி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நல்ல பொன்னிறமா வர்ற வரைக்கும் பொடி வெங்காயத்தை வதக்கிக்கலாம். அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளியை எடுத்து அந்த பொடி வெங்காயத்தோட சேர்த்து போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எங்க வீட்டில் மீன் குழம்பு ரொம்ப காரசாரமா இருக்கும். அதுக்காக நாங்கள் வெட்டி வச்சிருக்க மிளகாவே அதில் தூக்கி போட்டு நல்லா அதை வதக்கிக்கலாம். நல்லா அதை வதக்கி நல்லா எல்லாம் மூணு சேர்த்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மசாலாவை அதில் தூக்கி ஊற்றிடலாம். இந்த மீன் குழம்புக்கே ரொம்ப டேஸ்ட் தர்றது இந்த மசாலா தான். அதை சேர்த்து அதில் ஊற்றி நம்ம அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா தேவையான அளவுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு போட்டு. ஆனால் மீன் குழம்புக்கு மாங்காய் இல்லாமல் முடியுமா? அதுக்கு தேவையான மாங்காவையும் நம்ம போட்டோம்னா செம்மையாக இருக்கும். அதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம். மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் குழம்புக்கு போட வச்ச மீனை தூக்கி தனியாக அந்த மீன் குழம்புல போட்டுக்கலாம். ஒரு பீஸாக எடுத்து நாங்கள் கொஞ்சம் கம்மியான பீஸ் தான் குழம்புல போட்டுக்கலாம். போட்டு அதை நல்லா மூடி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிரும். பாருங்க மக்களே, மீன் குழம்பு எப்படி வருதுன்னு பாருங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்க, மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உப்பெல்லாம் பார்த்தாச்சு, பர்ஃபெக்டா இருக்கு. வாங்க மீன் குழம்பு சாப்பிட்டு பார்க்கலாம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தட்டில் கொஞ்சம் சாதம் போட்டு மீன் குழம்பையும் ஊற்றி மீன் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்து வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். செம்மையா இருந்துச்சு மக்களே. மீன் குழம்பு ரொம்ப சூடா இருக்குது. அப்படியே பொரிச்ச மீனோட மீன் குழம்பு சாதத்துல விரவி சாப்பிடும் போது வாவ் சூப்பர்.